இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ கிருபையினாலே திரும்பவும் ஒரு விசை உங்களை தொலைக்காட்சியின் மூலமாய் சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. விசேஷமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற அநேக ஜனங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக தனி நபர்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலை தேவன் இந்த சகோதரன் மூலமாய் தருகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் கூட நான் உங்களிடத்தில் ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரியத்தை கொண்டு வர விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய தேசத்தில் இந்த வருடத்தில் அதிகமான இயற்கை பேரழிவுகளை பார்க்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் நிறைய செய்திகள் வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது. சோசியல் மீடியாக்கள், சமூக வலைத்தளங்களில் செய்திகள் உடனுக்குடனே நமக்கு வருவதனாலே இப்படி வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலிருந்து நேபாளுக்கு மட்டும் உதவி செய்கிறீங்க, நேபாளுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கும் கொடுக்கலாமே, நீங்கள் மணிப்பூருக்கு கொடுக்கலாமே, நீங்கள் வயநாட்டுக்கு கொடுக்கலாமே, நீங்கள் இங்கே கொடுக்கலாமே, அங்கே கொடுக்கலாமே, தமிழ்நாட்டில் எவ்வளோ தேவை இருக்குது, அப்படி இப்படி நிறைய பேர் அப்படி ஒருத்தரும் பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப நாள் என்னுடைய இருதயத்துக்குள்ளால நான் கேட்குறது தவறெல்லாம் இல்லை, நம்முடைய ஆதங்கத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளலாம். அப்போது சமீபத்தில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை நான் பார்த்தேன். அவங்க பெரிய சபைகள், ஊழியங்கள், அப்படி நிறைய காரியங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை என்னால் உணர முடிந்தது. எங்கெல்லாம் இயற்கை பேரழிவு வருகிறது, எங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க என்ன செய்கிறார்கள் என்ன சொன்னால், உடனடியாக நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உதாரணத்துக்கு இந்த மணிப்பூரை குறித்து நான் பார்த்த பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் மணிப்பூருக்கு போய் உதவி செய்ய போகிறேன்னு சொன்ன ஒருத்தர், எல்லாரையும் நான் சொல்லலை, அது யாருங்கிறது உங்களுக்கே அது பார்க்கும்போது தெரியும் சில நபர்களுடைய காரியம். அப்போ மணிப்பூருக்கு போகிறேன் அப்படின்னாப்புல, மணிப்பூரில் உள்ள பிரச்சனைகள் முடிஞ்சு 2 மாதம் ஆன பிறகும் மணிப்பூர் போகலை அவர். அப்போ என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா, நான் இப்போ மணிப்பூர் மக்களுக்காக நிதி சேகரித்து கொண்டிருக்கிறேன், மணிப்பூர் மக்களுக்காக மணிப்பூரில் உள்ள தேவைகளை சொல்லி அவர்களுடைய சபை, அவர்களுடைய அந்த குழு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது தவறெல்லாம் இல்லைங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், ஒரு ஜனத்துக்கு அல்ல என் முன்னாடி கஷ்டப்படக்கூடிய அல்லன்னு சொன்னால் ஒரு தேவையில் இருக்கக்கூடிய மக்களை குறித்த ஒரு பெரிய ஒரு உணர்வு நமக்குள்ளே இருப்பது பெரிய காரியம். என்னென்னு சொன்னால் தேவனுடைய அன்பு அதைத்தான் நமக்கு போதிக்கிறது, கர்த்தருடைய வசனம் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது, கிறிஸ்துவினுடைய இருதய துடிப்பு அதுதான். அதே நேரம் நாம் மற்றவர்களிடத்தில் நீங்கள் ஏன் கொடுக்கல, நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படி சொல்கிறத விட சிறந்த காரியம் என்ன தெரியுமா, நாம் நம்மிடத்தில் உள்ளதை கொடுப்பது. எனவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட மனதில் நியமித்ததை கொடுப்போம், மனதில் நியமித்ததை கொடுப்போம் என்ற தலைப்பில் நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கடந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் தன்னுடைய மன குமுறல்களை நான் கேட்டால் யாரும் உதவி செய்யலை, எனக்கு யாருமே பண்ணலை அப்படின்லாம் சொல்லி நிறைய எழுதி கொண்டே இருந்தார். தொடர்ச்சியாக அவர் சில குழுவிலெல்லாம் இப்படி போட்டுகிட்டே இருப்பார், சில குரூப்லெல்லாம் அது வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தவுடனே நான் எனக்கு நெருங்கின ஒரு நண்பர், எங்கள் 2 பேருக்கும் பொதுவான ஒரு சகோதரன், அவரிடத்தில் நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு பாரத்தோடு கேட்குறாரு, ஆனால் ஒரு மனுஷன் கூட இவருக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வரலையே அப்படின்னு. அப்போ அவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், இவர் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, எந்த உதவி செய்யக்கூடிய நேரத்திலையும் இவர் அங்கே இருக்க மாட்டார். குறிப்பாக நம்முடைய ஊருக்குள்ளே என்னென்ன தேவைகள் உண்டோ, நம்முடைய ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சபைகளுக்கு, மற்ற ஊழியக்காரர்களுடைய தேவைகளின் போது இவர் இருக்க மாட்டார். ஆனால் வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நின்று
நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும், நம்ம எல்லாரும் கை கொடுக்கணும், நம்ம எல்லாரும் தாங்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ஒருமனப்பட வேண்டாமா, இந்த நேரத்தில் அவர் எங்கே, இந்த நேரத்தில் இவர் எங்கேன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குழுவில் போட்டுக்கொண்டே இருப்பார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வாழ்க்கை நடத்துவதை விட பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவன் வைத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நீங்கள் வெறும் உள்ளதை மாத்திரமல்ல உள்ளத்தையே கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனதில் நியமித்ததை கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைச்சீங்க, நீங்கள் எதை நியமித்து இருக்கிறீர்களோ அதை நீங்கள் கொடுக்க முடியும். நான் இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் அதில் உள்ள 9வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாயல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஊழியம் செய்பவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் அல்லது கர்த்தருக்காக எழும்புகிறவர்களுக்கும் குடும்பத்துக்காக மட்டும் எழும்புபவர்கள் அல்லது தனக்காக தன்னுடைய தேவைக்காக எழும்புபவர்களுக்கும் தரிசனத்துக்காக எழும்பி நிற்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னதான் உட்கார்ந்து ஃபேஸ்புக்கில் மணிக்கூர் கணக்கில் உட்கார்ந்து முகநூலில் நான் இருந்து பதிவு போட்டாலும், என்னதான் டிவியில் உட்காந்து அழுது கதறினாலும், எவ்வளவு நேரம் நான் வாட்ஸ்அப்பில் உட்காந்து நிறைய பேருக்கு மெசேஜ்களை அனுப்பி அனுப்பி எனக்கு இது இருக்குது அது இருக்குது குழுவில் எல்லாம் அனுப்பி எல்லா குரூப்லையும் என்னுடைய தேவைகளை குறித்து நான் சொன்னாலும், பரத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டால் ஒழிய என்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. கர்த்தர் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அது நடக்காம போனதுக்கு யார் காரணம்னா நான் தான் காரணம். இதை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு என்னோட மனதில் நியமித்தபடி கொடுப்பதற்கு எனக்கு மனசில்லை. என் மனசில் நான் நியமிச்சிருந்தேன் எப்படியாகிலும் இதை செய்யணும்னு. ஆனால் என்னிடத்தில் உள்ளதை கொடுப்பதற்கு பதில் எல்லோரிடத்தில் உள்ளதையும் நான் கேட்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை மேலோங்குகிறது. முதலாவது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்ககிட்ட என்னமா இருக்கு? உங்ககிட்ட ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தான் அற்புதம் நடந்துச்சு. இங்கே என்ன இருக்குன்னு கேட்ட உடனே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், பையன் கொடுத்த அந்த 5 அப்பமும் 2 மீனும் ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த காரியத்திற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாருமே தன்னுடைய மனதில் நியமித்ததை கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன? முதலாவது நீங்கள் பார்க்கிற காரியம் என்ன? இவரிடத்தில் கொடுத்தா இது போய் சேருமா, இவனை நம்பி கொடுக்கலாமா? இப்படி நாம் பார்த்து 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 நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய நிறைய திட்டங்கள், தேவன் என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய நிறைய பணிகளை நாம் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லது தேவன் நியமித்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனிடத்தில் அதை கொடுப்பதற்கு அல்லது அந்த மனிதன் மேலே இந்த காரியத்தை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க நான் கூட நிற்கிறேன்னு சொல்லுவதற்கு நாம் அந்த இடத்துல அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து மட்டுப்படுத்துகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மனசில் நீங்கள் நியமித்ததை கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன பொருத்தனை எடுத்தீர்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அது உங்கள் சபைக்காக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்துக்குள்ள எப்படி ஆகிலும் ஒரு ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்க நினைத்திருப்பீங்க. இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு சபை ஒரு ஊழியத்தை குறித்து பயப்படுகிறது. ஒரு ஊழியம் இன்னொரு குடும்பத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு தயங்குகிறார்கள். பகிரங்கமாக சில சபைகளில் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடாது, இந்த ஊழியக்காரரை ஏற்றக்கூடாது, இந்த மனுஷனை பார்க்கக்கூடாது, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நீங்கள் உள்ள விடக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம நிறைய சபைகளிலேயே சில டயோசிஷனில் அப்படி பகிரங்கமாக பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மேலே நீங்கள் சீக்கிரத்தில் கைகளை வைக்காதீங்க. எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஊருக்குள்ள, உங்கள் சபைக்குள்ள, உங்கள் ஊழியத்துக்குள்ள, நீங்கள் இருக்கிற உங்கள் பகுதிகளுக்குள்ள தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் மேலே, தேவன் நியமித்த ஒரு ஊழியத்தின் மேலே துணிகரமாக கை வைத்தவர்கள், துணிகரமாக பழி போட்டவர்கள், துணிகரமாக அந்த ஊழியத்திலிருந்து அபகரித்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது.
கடைசியாக ஒரு மெழுகுவர்த்து, ஒரு கேண்டில் எப்படி வேகமாக எரிஞ்சு அது தன்னை முடித்து கொள்கிறதோ அதே போல சிலர் உங்க கண்ணு முன்னாடி அப்படி கம்பீரமா நிற்பாங்க, கம்பீரமா எழுப்பி நிற்பாங்க. பயங்கரமான ஒரு சுடரை போல எரிஞ்சது போல தெரியும். திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுவாங்க. ரொம்ப கவனமா இருங்க. உங்கள் மனதில் நியமித்ததை நீங்க கொடுங்க. ஐயா, நான் என் மனசுல நியமிச்சிருந்தேன். ஐயா, என்னோட மனதில் நான் நியமித்திருந்தேன். ஆண்டவர் இந்த தேசத்தில் என்னை கொண்டு வந்து எனக்காக ஒரு வழி வாசலை திறந்து தரும் பொழுது நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை எடுத்திருந்தேன். வருமானத்திற்காக அல்லது மக்கள் என்னிடத்தில் வருவதற்கான ஒரே ஒரு வழியை, ஒரு வாசலை நீங்கள் எனக்கு தாங்க. நான் இந்த தேசத்திற்காக, இந்த நேபாளுக்காக என்னால் இயன்ற அளவு என்னால் நான் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருத்தனையை நான் எடுத்திருந்தேன். ஆண்டோடைய சமூகத்தில் நான் அதற்காக நின்றேன். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சொல்லுகிறேன், இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில், பல நிலைகளில், இந்த 15 ஆண்டுகள் தேவன் நடத்தி வந்த பாதைகளில் என் மனதில் நியமித்த அந்த வார்த்தை, அந்த வாக்கு, நான் தேவனிடத்தில் கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என்னுடைய இருதயத்துக்குள்ளேயும் சில ஆசைகளை போடுவார்கள், சில விருப்பங்களை திணிப்பார்கள். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அழகான ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு, இது 2 வருஷத்துல இப்படி நடக்கும், உங்க சர்ச் இவ்வளவு பெருசாகும், உங்களுக்கு கூட இத்தனை சர்ச்சஸ் சேரும், தமிழ்நாடு முழுசும் நிறைய பிரான்ச்சஸ் வரும், அப்படி இப்படின்னு போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நிறைய ஸ்கெட்ச் இப்படி வச்சிருக்கிறேன். மனிதன் போட்ட ஒரு ஸ்கெட்ச் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. சில தேவ மனிதர்கள் அவர்களாக சில திட்டத்தை போடுவாங்க, அவங்களா பிளான் போடுவாங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஒன்றும் நடக்கல. ஆனால் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம் என் மேல ஒரு ஸ்கெட்ச், என் மேல ஒரு திட்டம், என் மேல ஒரு நோக்கம், எனக்காக ஒரு முகாந்திரத்தை வச்சார். பார்த்தீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 15 வருட காலங்களில் தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, பிரதர் அந்த டிவியில உங்களை பார்த்தோம் பிரதர், இந்த டிவியில உள்ளவங்க சர்ச் ஆரம்பிச்ச பிறகுதான், தனியா ஒரு சர்ச் தொடங்கின பிறகுதான் அவங்க வளர்ந்து கம்பீர நிற்கிறாங்க. இவர் பாத்தீங்களா, இங்க தமிழ்நாட்டிலிருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் சபை ஆரம்பிச்சுட்டு கொடி கட்டி பறக்கிறார் பிரதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அவங்க தொடங்கின அந்த சர்ச் தான் காரணம். நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறீங்க? ஒரு சர்ச்சை தொடங்குங்க பிரதர், பிசாசு எல்லாம் ஓடட்டும், சர்ச்சை தொடங்குங்க பிரதர், பயங்கர கூட்டம் வரும், நீங்க கையை நீட்டினா எல்லாம் கீழே விழும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களையும் சிலர் நீங்க எனக்கு மெசேஜே அனுப்பியிருக்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், மனுஷனுடைய விருப்பங்கள் வரும், சுய திட்டங்கள் வரும். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் மட்டும் அந்த பாஸ்டரை போல நீங்கள் இது பண்ண, அதே வேறு நம்மளை பாஸ்டர்னு கூப்பிட்டு அப்படியே ஏற்றி கொண்டு போவாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கும். கவனமாயிருங்க. உங்கள் மனசில் என்ன நியமிச்சிங்களோ அதை தேவனுக்கு கை கொடுத்துருங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் வச்சு 3 நேரம் நான் உம்முடைய சமூகத்தில் நான் இருப்பேன். இது என்னுடைய மனதில் நான் நியமித்ததுன்னு வைங்களேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள 1000 பேர் வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள 900 பேர் வந்து நின்று விருந்து கொடுத்தாலும் சரி, உங்க நேரத்தை, தேவனுக்கான நேரத்தை யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. யாருக்காக? அதுதான் மனதில் நியமித்தது. இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது முழுக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம், அதே நேரம் நீங்கள் உணர்வோடு எழும்புவதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. இதே 2 கொரிந்தியர்ல நீங்க 8வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இந்த காரியம் ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு சபைகள் தங்களுடைய மனதில் நியமித்ததை இன்னும் செய்யாம இருக்கிறீங்க. ஒரு அருமையான தேவ மனிதர் இடத்துல கூப்பிட்டு சொன்னார், பிரதர் என் சர்ச்சுக்குள்ளால நிறைய பேர் வாராங்க, ஆனா அடுத்த வாரம் பார்த்தா பாதி பேரை காணும், புதுசா பாதி பேர் வாராங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரை காணாம போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே மாஞ்சு போயிடுறாங்க, என்னுடைய மொபைலுக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, என்னோட கூட தொடர்பை கூட அவங்க துண்டிச்சிட்டாங்க. இப்படி பல நேரங்களில் நாம் புலம்புகிறோம். மனதில் நியமித்ததை கொடுக்கிறவன் ஒரு நாளும் புலம்ப வேண்டியதில்லை. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சபையில் உள்ள பணம் எங்கேயும் போயிடக்கூடாது, தன்னுடைய சபைக்கு வரக்கூடிய வருமானம் அந்த ஜனங்கள் அவங்களுக்கு தெரியணும். அப்போ அது இது ஒரு புதிய டெக்னாலஜி, ஒரு புதிய ஒரு ட்ரிக்கு. ஆனால் ஒன்று, தேவனுடைய பார்வையில் உங்கள் ட்ரிக்கு நிற்காது. ஏன்னா உன் மேலே வச்ச அழைப்பு வேற.
உன் மேலே வச்ச அபிஷேகம் வேற, உனக்கு கர்த்தர் உன் நாவில கொடுத்த அதிகாரம் வேற, வல்லமை வேற. உன்னை கொண்டு தேவன் செய்யணும்னு நினைச்ச நிறைய திட்டங்கள் செய்யாம நீயா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு, நீயா ஒரு ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணிக்கிட்டு, நீயா ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கிக்கிட்டு, நீங்களா ஒரு பிளானை போட்டு நிற்கும் பொழுது தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்க மாட்டார். நீங்க கணக்கு வாசிக்கலாம், நீங்க பெரிய பெரிய ஆட்களை கூட சேர்த்திருக்கலாம், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய தேவ ஊழியர்களோடு நீங்கள் தொடர்பில் இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் இங்கே உள்ள பெரிய பிஸ்னஸ் மேனு கூட நீங்கள் சுற்றலாம். ஆனால் தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்க மாட்டார். ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மனதில் நியமித்ததை நீங்கள் கொடுக்கல. உங்கள் மனசில் நியமித்தது அல்லது நீங்கள் கொடுத்த பொருத்தனை நீங்கள் கொடுக்கல. இப்போ வசனத்தில் நம்ம படிச்சும் பாருங்களா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 9:7 விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க உற்சாகமாய் கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் 10ல் 1 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சபைகள் போதிச்சிருச்சு இல்லையா? கொடுக்காம இருந்த நமக்கு சபை கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன? எப்பா நீ 10ல் 1 கொடுன்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு ஆலோசனையை கொடுத்தாங்க. ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம்? அழகாக கணக்கு எழுதி கரெக்டாக 10ல் 1 கொடுத்துட்டோம். ஆனால் மனதில் நியமித்ததை விட்டுட்டோம். இதை புரிஞ்சு கொண்டக்கூடியவங்க இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என் மனசில் நியமித்த சில விஷயம் இருக்குது, நான் உங்களிடத்தில் நியமித்த இல்லைன்னா நான் உங்களுக்காக எடுத்த சில பொருத்தனைகள் நேர்ச்சைகள் உள்ள இருக்குது. நான் அதை செய்ய வேண்டிய நேரங்களில் எல்லாம் சும்மா என்னிட்ட இருக்கிறதுல ஒரு சின்ன கணக்கை பார்த்து ஒரு 10ல் 1 கொடுத்துட்டு நான் ஒரு மனுஷனை ஏமாற்றுவது போல நான் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன். நிறைய சபைகளில் இப்போ துணிகரமாக என்ன செய்கிறாங்க? நாங்களும் ஊழியத்தை கொடுக்குறோம், நாங்களும் சேரிட்டி பண்ணுகிறோம், நாங்களும் நேபாளில் செய்கிறோம், நாங்கள் தனியாக ஒரு மிஷனை ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஆரம்பித்த மிஷன் தேவனுடைய மிஷன் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்னவோ அதை தாண்டி உங்கள் சபைக்குள்ளே என்னென்ன டிவிஷன், என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ, ஒரு நாள் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு நாள் உங்கள் பிரிவுகள் எல்லாம் இருக்கும், ஆள் இருக்காது. ஏன்னா அவர்களை அங்கிருந்து அப்படியே தூக்குவதற்கு, அவர்களை ஏந்துவதற்கு, ஏன்னா அவங்களுடைய ஆத்மா முக்கியம். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆத்மா ரொம்ப விலையேற பெற்றது. சபைகள் செய்ய வேண்டிய வேலை, சத்தியத்தில் நடத்த வேண்டிய வேலை, சபைகளில் மேய்ப்பர்கள் செய்ய வேண்டிய பெரிய ஒரு வேலையை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஒருவேளை நம்ம சபையிலேருந்து இவங்கெல்லாம் வெளியே போயிட்டா, இந்த குடும்பங்கள் எல்லாம் வெளியே போயிட்டா, நான் என்ன செய்கிறேங்கிறது மக்களுக்கு தெரியும். சபை பண்டக சாலையிலிருந்து விநியோகிக்கப்பட வேண்டிய வேலையை செய்யாமல் பதுக்குவதினாலே இன்றைக்கு மனதில் நியமித்தவைகளை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு உண்மையான சத்தியமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் எத்தனை விதமாய் சொன்னாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அழைப்பு என்ன? உங்களை கொண்டு தேவன் வைத்த நோக்கம் என்ன? கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக தேவனை விட்டவர்கள் இருக்கிறாங்க. மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக சபையில் நிறைய விசுவாசிகளை இழந்த ஊழியர்கள் இங்கே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அநேக விசுவாசிகள் போதகர் சபையில் கொடுத்த சத்தியம் அல்லது அந்த உபதேசம், அவர் கொடுத்த உபதேசத்தில் குழப்பம் இல்லை, கொடுத்த உபதேசத்திலிருந்து நமக்கு வந்த வார்த்தை நமக்குள்ள சில வழிகளை அல்லது சில மாற்றங்களை ஏற்படுத்த வந்தது. நம்மால மாற முடியலை. சபையை மாற்றிட்டோம், போதகரை மாற்றிட்டோம், மெய்ப்பனை மாற்றிட்டோம். ஆனால் இப்படி மாற்றினதுனால என்ன நடந்தது? வாழும் பொழுது கம்பீரமாக வாழலாம், ரொம்ப கம்பீரமாக வாழலாம், மாடல் காரில் வரலாம். நீங்கள் வந்தோடனே சர்ச்சுக்குள்ள நல்ல மரியாதை கொடுப்பாங்க, உங்களை கனம் பண்ணுவார்கள். பரலோகத்தில் நீங்கள் எப்படி போக முடியும்? நீங்கள் எப்படி பரலோகத்துக்குள்ள உங்களை விடுவாங்க? நீங்கள் எப்படி கர்த்தருடைய வருகையில் நீங்கள் ஒரு பங்காளியாய் மாற முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியத்துக்கு நான் பங்காளராக இருக்கிறேன், எங்கள் சபைக்கு நான் தசமபாகம் கொடுக்குறேன், எங்கள் சபைக்கு நான் கணக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துருவேன் பிரதர், மிச்சம் வைக்க மாட்டேன், கடன் வைக்க மாட்டேன், பாக்கி வைக்க மாட்டேன், எல்லாமே கொடுத்துருவேன். எல்லாத்தையும் கொடுத்த நீங்கள் உள்ளத்தை கொடுக்க மறந்து போனீங்க. உங்கள்ட்ட உள்ளதை கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு உள்ளத்தை கொடுக்க தெரியவில்லை. எல்லாத்துக்கும் மேல மிக மிக முக்கியமான ஒன்று, மனதில் நியமித்ததை கொடுக்க மறந்து விட்டீர்கள். காரணம் என்ன தெரியுமா? உள்ள போன உடனே, சபைக்குள்ள போன உடனே அங்க சபையிலிருந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க, அறிவிப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க, அவங்க கொடுத்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா சத்தியத்தை மறந்து போனீர்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உபத்திரவத்தில் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஒன்றும் இல்லாத நேரங்களில், லாக்டவுன் டைமில் சபை பூட்டப்பட்டிருந்தது, விசுவாசிகள் இல்லை, வீடுகளில் உட்கார்ந்துருந்தோம், வருமானத்துக்கு வழி இல்லை,
வருமானம் வரல. அந்த நேரமும் ஐயோ எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவார், எங்களுடைய பாஸ்டர்மா என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய சபை என்ன ஆகும், எங்கள் சபையின் மூலமாக நடக்கிற ஊழியங்கள், எங்கள் சபையின் மூலமாக போஷிக்கப்படக்கூடிய மிஷினரிகள் அவங்க நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தனக்கு சாப்பிட வழி இல்லைன்னாலும் ஒரு கூடையை தூக்கிக்கிட்டு அரிசியை தட்டி கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கிட்டு போய் உங்கள் பாஸ்டருடைய வீட்டில் போய் கதவை தட்டி நின்னீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் தங்களுடைய நியமித்தது, என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் நியமித்த காரியம். இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். எங்கே தேவையோ அங்கே நீங்கள் போகணும், அது நீங்களாக தான் போகணும். ஆனால் நீங்கள் வராததுனால, நீங்கள் கொடுக்காததுனால இன்றைக்கு பலர் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து திட்டங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்தா போகிறேன், ஒருத்தர் போடுறாரு, டெய்லி போட்டுட்டு இருக்கிறாரு, என்ன போகிறேன் அண்ணா போகிறேன்ட்டு. ஆனால் இயற்கை பேரழிவு வந்து முடிஞ்சு அங்கே நடக்க வேண்டிய எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சு அங்குள்ள ரிலீஃப் ஒர்க் முடிஞ்சு அதனுடைய தேவைகளுக்கு அடுத்தது அதை மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு என்ன பண்ணலான்னு அரசாங்கம் ஆலோசித்து உலக நாடுகள் அதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு குறிப்பாக எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே இப்போ நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு கிளம்புறோம், எங்கள் வாட்ஸ்அப்பு, எங்கள் ஜிபே இதையே போட்டு 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 அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். நான் என்ன மட்டும் சொல்லலை, இதை பார்த்து கொண்டிருக்கிறதுல நிறைய தேவ ஊழியர்கள் இதைத்தான் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். அடுத்தவங்க என்ன செய்யறதுங்க, அந்த ஊழியத்துக்குள்ள புகுந்து என்ன பண்ணலாம், அவங்களை எப்படி கலைச்சி விட்டுறலாம், அங்க உதவி செய்யக்கூடிய ஒரு 10 பங்காளர்களை எப்படி எடுக்கலாம், இவ்வளவு திட்டங்கள் தெரிஞ்ச நமக்கு மனதில் நியமித்தபடி கொடுக்க தெரியல. முதலாவது நான் என்ன கொடுக்கணும், என் குடும்பத்தை கொடுக்கணும், என்கிட்ட உள்ள எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நான் ஆயத்தப்படணும். அப்போதான் மனதில் நியமித்ததை கொடுப்பதற்கு தேவன் நம்முடைய கரத்தை பயன்படுத்துவார். கர்த்தருடைய கிரியைகள் என் குடும்பத்தின் மூலமாய், என்னுடைய கரத்தின் மூலமாய் வெளிப்படும். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இதுல கடைசியா சொல்லப்படுகிறது, தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏமா தொடங்குறதுக்கு நீங்க கூட நின்னீங்க, ஆனா முடிக்கிறதுக்கு நீங்க கூட இல்லை. என்ன காரியம் தெரியுமா? தொடங்கும் பொழுது உங்க இருதயம் தேவ ஆவியினால, தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்தது. நான் ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம், ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்காக தொடங்கணும். அப்ப நீங்க கூட நின்னீங்க. நிறைய போதகர்கள், நிறைய தேவ ஊழியர்கள், நிறைய குடும்பங்கள், நிறைய பிசினஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், ரிலேஷன்ஸ் எல்லாரும் கூட வந்து நின்னாங்க. ஆனால் அந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி இது முடிய போற நேரம், இன்னும் 1 வருஷத்துல அது முடிஞ்சிடும். ஆனால் எல்லாம் என்ன பண்றாங்க, இவனுக்கு எப்படி இது வந்துச்சு, இவனுக்கு இது எப்படி வருது, இவன் எப்படி இதை கட்டி முடிப்பான், நான் கொடுக்காட்டி இவன் என்ன நினைப்பான், நான் கொடுக்காட்டி இவன் இதை எப்படி மனதில் நியமித்ததை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்புவார். இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. எழுப்புதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ திட்டத்தில் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஆனா நீங்க மனதில் நியமித்ததை கொடுக்காமல் மனிதர்களுடைய சத்தங்களை கேட்டு நீங்கள் உங்கள் இருதயங்களுக்குள்ள தேவனுக்காக எடுத்த சில பொருத்தனைகளை தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டு ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் என்று கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாமல் நின்று கொண்டிருப்பதினாலே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பதிலாக உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களில் இன்றைக்கு பல நபர்கள் உள்ளே வருகிறார்கள், பல ஊழியங்கள் உள்ளே வருகிறது, பல சபைகள் உள்ளே வருகிறது. இதை பார்க்கும்போது நம்மளால முடியல. ஆனால் இன்னைக்கு என் மனதில் நியமித்ததை நான் செய்வேன். நேபாளத்தில் சபை கட்டணும், நேபாளத்துக்குள்ள ஆத்துமாக்களை எழுப்பணும், அங்குள்ள ஊழியர்களை எழுப்பணும், அங்குள்ள தேவ பிள்ளைகளை எழுப்பணும். அப்போ அதுக்கான முறைகள் உண்டு. ஆனால் கையிலிருந்து எதையுமே செலவு பண்ணாமல் அடுத்தவங்க முதுகில் எப்படி சவாரி செய்வது என்பதை அழகாக தெரிந்து கொண்ட சிலர் இங்கே இருக்காங்க, இந்த ஊருக்குள்ளே இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அடுத்தவங்க முதுகில் எப்படி 5 காசு செலவு பண்ணாமல் எப்படி சவாரி பண்ணுது? இல்லை, கர்த்தர் அதுக்கு நம்மளை அழைக்கல. ஒருத்தர் இப்படி சொன்னார், நான் உங்கள் கூட வந்து நேபாளம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து நான் அழகாக திட்டம் போட்டு வேணும். 35,000 40,000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி அவரை கூட்டிகிட்டு போய் எல்லா இடமும் காட்டி கொடுத்தோம், எல்லாம் பார்த்தார், இங்கே வந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் நேபாளம் சுற்றி பார்க்குற இடம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நேபாளத்தில் உள்ள 3 கோடி ஆத்துமாக்கள். மனதில் நியமித்ததை கொடுப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க. நான் பேசுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் நாம் எழும்பிட்டோம், மனதில் நியமித்ததை கொடுக்கறது இல்லை. 10ல் 1னுக்கு சொன்னாங்க, அதனால் இதை கொடுத்துறேன், அப்படி இல்லை.
10ல் 1 இல்லைங்க, 10ல் 9 கொடுத்துருவோம், 1 நமக்கு போதும். இன்னைக்கு நிறைய போதகர்கள் அப்படி இருக்கிறாங்க. தன்னுடைய சபைக்கு வரக்கூடிய 90% சபைக்காக செலவு பண்ணுகிறாங்க. வெறும் 10% அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு இது போதுங்க. எத்தனை போதகர்கள் அப்படி இருக்கிறாங்க நம்முடைய ஊரில். நான் பார்த்துருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட போதகர்களை சந்திக்கும் போது அவங்கள பார்த்து நான் வளர்ந்திருக்கிறேன். எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருவதற்கு அப்படிப்பட்ட போதகர்கள் காரணமாக இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோட ரொம்ப பேசியிருக்கிறேன். மனதில் நியமித்ததை கொடுப்போம். கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. மனதில் நியமித்ததை கொடுப்பதற்காக இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. குறிப்பாக சபைகள் தாங்கள் மனதில் நியமித்ததை கொடுப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு அந்த மேய்ப்பர்களுக்குள்ள, சபையினுடைய தலைவர்களுக்குள்ள கர்த்தர் பேசுங்கப்பா. சபைகளை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய அந்த மூப்பர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய வியாபாரங்கள், அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து அவர்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் நடக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உமக்காக வைராக்கியமாய் எழும்பின அநேக குடும்பங்கள் அந்த துவக்கத்தில் கூட நின்னாங்க. அந்த அற்பமான ஆரம்பம். ஆனால் இன்னைக்கு அதை முடிப்பதற்கு அல்லனா அதை நிறைவு செய்வதற்கு கூட இல்லை. அநேகர் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறாங்க. துவங்கும் போது கூட நிற்கிறாங்க, ஆனால் முடிக்கும் பொழுது வேடிக்கை பார்க்கிறவர்களா மாறுகிறாங்க, பரியாசம் பண்ணுகிறவர்களா மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும், தன்னுடைய கூட பிறந்த சகோதரனா இருக்கட்டும், தன்னுடைய கூட பிறந்த சகோதரியா இருக்கட்டும், அவர்களுடைய கஷ்டத்தில் நம்ம நிற்போம். அவர்களுக்காக சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் முன்வரும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அன்பினால நிரப்பும். உலகம் முழுவதிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுப்பதற்கு இவர்கள் கர்த்தருக்காய் எழும்பட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணியில, நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களில் 3 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு மாபெரும் திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இன்னமும் யோசித்துக் கொண்டு, இன்னமும் இது எப்படி கொடுப்பது, இவர் உண்மையிலே செய்வாரா, இந்த ஊழியம் நடக்கிறதா, இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு, இப்படிப்பட்ட சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய, இருக்கக்கூடிய போதகர்களுடைய, இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை என் ஆண்டவர் தாரும். அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுங்கப்பா, ஒரு உணர்வை கொடுங்க. அவர்கள் எழும்பட்டும். பவுல் சொல்லுகிறார், தீத்து அந்த தர்ம சகாயத்தை தொடங்கும் பொழுது இருந்த அதே வேகத்தை திரும்ப முடிக்கும் பொழுதும் அந்த முடிவு பரியந்தம் நிற்கக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவு பரியந்தம் நீங்கள் நிற்கும் பொழுதுதான் அந்த எழுப்புதலின் சத்தத்தை கேட்க முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை கத்திரந்தை தந்தபடி நான் நன்றி. நேபாள் ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற கொடுக்கிற அந்த உள்ளங்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த வருடத்திலையும் அக்டோபர் மாதத்திலையும் நவம்பர் மாதத்திலையும் நேரடியாக நேபாளத்திற்கு வருகிற ஒவ்வொரு தனி நபர்களையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தரிசன தேசத்தை பார்க்கிறாங்க, அவர்களுடைய கால்கள் அங்கே படும் பொழுது, அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழும் பொழுது அந்த நேபாள் தேசத்தினுடைய எழுப்புதலில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டாகட்டும். அவர்களுடைய தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் எங்கிட்ட பேசலாம். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த 2024ஆம் ஆண்டில் 2 நிகழ்வு உண்டு. முதலாவதாக அக்டோபர் மாதத்தில் ஒரு பிரயாணம் இருக்கிறது. அதில் ஆண்கள் மட்டும்தான் வர முடியும். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வு இருக்கிறது. இதில் எல்லாருமே வரலாம். பெரியவர்கள், சீனியர் சிட்டிசன், அங்கிள், ஆண்டி எல்லாம் வரலாம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வயசை பார்க்காதீங்க, யோசிக்காதீங்க எவ்வளோ செலவாயிரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. முதன்முறையாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இருக்கிற அந்த நேபாளுக்குள்ளே வந்து பணித்தளங்களுக்குள்ளே இருந்து அந்த ஜனங்களோடு சுற்றி திரிந்து ஒரு 5 நாட்கள் அல்லது 7 நாட்கள், மொத்தத்தில் 10 நாள் ஆகும் போகிறது வர்றது எல்லாம் சேர்த்து வாங்க. உங்கள் எல்லாரையும் மிக அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உங்களை நல்லா கவனிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். விசேஷமாக தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்முடைய சென்னை பட்டணத்துலேருந்து நம்ம கிளம்புறோம், விமானத்தில் போகிறோம், ஒரு 7 நாட்கள் ஊழியம் செய்கிறோம், திரும்ப வருகிறோம். ஏகദേശம் 9-10 நாட்கள் வரும். அதனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடனே எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை
சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமது அன்புக்கு என்ன சொல்லுவேன்,